ஃபேக் ஐடி தான், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் பூட்டு போட்டிருக்குது என்னன்னா, உள்ள ஃபாலோவிங்ஸ் உள்ள இருக்கிற ட்வீட்ஸை பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன் பார்க்கக்கூடாது? அப்போ உள்ள வேற ஏதோ ஒன்று சமாச்சாரம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் மேட்ரு. பிட் ஐடியே சொல்லக்கூடாது, பார்ப்போம். அது ஒரு வேளை இருக்கலாம் மேபி ஏதோ ஒன்று. ஆனால் பூட்டு போட்டு என்ன ட்வீட்ஸை பார்க்கக்கூடாது, லைக் அடி தட்டுறதை பார்க்கக்கூடாது அப்படின்னா இதான் மேட்ரு ரீசன், வேற எதுவும் இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னால் மைக்கு என்னால் சாரி பூட்டு போட்டு நீங்கள் மைக் கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியும், மன்னிச்சிருங்க. அதனால மக்களே, ஆகாதப்பட்டது பொதுமக்களே, மகாஜனங்களே, அப்பாவி மக்களே, எல்லாம் தெரிஞ்சு கம்முன்னு இருக்கிற மக்களே, நீ ஓட்டு போடுறியோ போடலையோ அதை பற்றி எனக்கு கவலைமயிறு கிடையாது, உனக்கும் கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு, எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடு, நோட்டாக கூட ஓட்டு போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய்க்கு மட்டும் போடாது. காரணம், அவனால் 53 பேர் செத்துருக்குறாங்க, 112 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க, இனிமேலும் சாவாங்க, இனிமேலும் காயமடைவாங்க. ஆனால் அவனுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சிக்க. ஒன்னால் நாட்டுக்கு ஏதாவது நீ ஒன்றை வந்து கருவ மரத்தை வெட்ட சொல்லலை, இல்லை சீம கருவில் வெட்ட சொல்லலை, இல்லை பொது இடத்துல குப்பையால சொல்லலை. ஒன்னால் முடிஞ்ச ஒரே ஒரு நல்லது, இந்த வருஷத்தில் நீ ஒரு உருப்படியாக ஒரு நல்ல காரியம் பண்ணுறியா, ஒன்று பண்ணு. அவனுக்கு மட்டும் ஓட்டு போடாத, வேற யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்க. மாற்றம் வேணும்னு நினைக்கிறியா, உனக்கு ஆப்ஷன் இருக்கு, அதுக்கு போடு. இவனுக்கு தான் போடணும்னு அவசியமாயிரே கிடையாது. ஆகிறதுனால தயவு செஞ்சு அவனுக்கு ஓட்டு போடாதீங்க என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இப்போது விடைபெறுகிறேன். மாலை 4:30 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். அதுக்கு நடுவில் அன்னி கேஸ் சம்பந்தமாக ஏதாவது விசாரணைக்கு வருதா, அன்னி தரப்புலேருந்து ஏதாவது வராங்களா, வக்கீல் ஆஜராகிறாங்களா, இல்லை கேஸை வாபஸ் வாங்குறாங்களா அப்படின்றது. கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்கே செட்டில்மெண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கேஸ் வாபஸ் வாங்கலைன்னா செட்டில்மெண்ட் ஆகலைன்னு அர்த்தம். இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். ஸோ நீ காசுக்கு ஓட்டு வாங்க, நீ ஓட்டுக்கு காசு வாங்காம போ, அதை பற்றி உன் பிரச்சனை, அது உன் பஞ்சாயத்து. ஆனால் நீ வாங்கிட்டு போறியோ வாங்காட்ட போறியோ, விஜய் ஃபேன்ஸுக்கிட்ட நீ காசு, விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து கட்சிக்காரன் காசு கொடுக்குறான், நான் வாங்கிக்க, தாராளமாக வாங்கிக்க. மைக் கொடுக்குறேன்ப்பா, இருக்குப்பா. போய் அவங்க கட்சியில காசு வாங்குறான். ஆனா வாங்கிங்க, வர காசு எதுங்க வேணான்றீங்க, வாங்கிங்க. வாங்கிட்டு வேற எவனுக்கும் ஓட்டு போட்டுருங்க, விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க. என்ன அமுதா, சொல்ல அமுதா, தளபதி இன்னும் 2 நாள் தானே ஒப்பர் வைக்க முடியும். ஏன் அதுக்கப்புறம் பாட மே 4ஆம் தேதி பாட 2 நாள் தானே, அதுக்கப்புறம் பார்ப்போம். அதான் சரி, அப்புறம் என்ன பண்ணுங்க, 2 நாள் தானே தாட்டம்லாம். இறந்து 34 தொழிலையும் கிழிச்சு நட்டிடுவாங்க. அப்படியே கதறிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே கூட சேர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி பேசிட்டே இருக்க வேண்டியது. 10,000 பெட்டு வச்சுக்குமா கேட்டு இத்தனை பேர் சாச்சிருக்காங்க, 140 பேருக்கு மேல இருக்காங்க. 10,000 பெட்டு வச்சுக்குமா? காக்கா சிஎம் ஆக மாட்டான். 10,000 பெட்டு யாரா வர? அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? பெரம்பூர்ல, அவன் பெரம்பூர் பகுதியில அவன் ஜெயிப்பான், அதை சொல்லு. எம்எல்ஏ ஆக மாட்டான், 5,000 ரூபாய் பெட்டு. ஓகே, அவன் சிஎம் ஆக மாட்டான், 10,000 பெட்டு. இல்ல அந்த பெரம்பூர்ல யாரோ சொன்னாலும் அந்த பெட்டு சூப்பரா இருக்கு. நான் ஒண்ணு சொல்லவா, அவன் அப்பாவா பெரம்பூருக்கு அமுதா, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. அவன் அடுத்து போறான், அது வேணா நான் பிட் கட்டுறேன். எவ்வளவு பந்தயம் கட்டுறேன்? அதுக்கு 1 லட்சம் பெட் கட்டலாம், பரவாயில்ல. என்ன அமுதா, சத்தத்தை காணோம், இதுக்கு நீ பதிலே பேச மாட்டேங்கிற. ஏய், இருக்கியா இல்லையா? அப்பாவும் தானே சொன்னேன். ஏய், இருக்கிறானா இல்லையா? பேச மாட்டான். ஏய் பேசுறாடே. ஆனா உண்மையிலே திரிசா ரொம்ப பாவங்க. எனக்கு இவனுக்கு நிலைமை அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் பரிதாபமா இருக்குங்க. என்னன்னா, ஒரு காலத்துல உக்காந்துக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது, ஏய் நாங்க வேண்டாம் சிஎம், நாங்க வச்சு வேண்டாம் முடிவு, இனிமேல் பாருங்கடா அப்படின்னு நினைங்க. உங்க நிலைமை கவலையா இருக்கு. அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு எப்படியாவது விஜய் மட்டுமே பெரிய கவலை இல்ல. இல்ல இப்ப எப்படியாவது விஜய் மட்டுமே பெரிய கவலை இல்ல. உங்களுக்கு கவலைப்படல இல்ல. இல்ல இல்ல நீங்க வணக்கம் ரஜினி பிரச்சாரத்துல வணக்கம்.
அவர் இல்ல கேண்டிடேட் தளபதி அறிவிப்பாரு, எல்லாத்துக்கும் இல்ல ஆப்போசிட்டாங்கல்ல. தளபதி தளபதி உங்க கான்பிடென்ட்லாம் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க கான்பிடென்ட். அது இல்ல எப்படி ப்ரோ, உழைக்காமையே இல்ல இருங்க இருங்க, நான் இப்ப ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடறேன், இருங்க, அவசரப்படாதீங்க. அது எப்படி உழைக்காமையே நமக்கு வந்து எல்லாமே கிடைச்சிடும்னு யோசிக்கிறீங்க? திரிசா மாதிரி திரிசா உழைக்காம மாதிரி இலவசமா. இருங்க இப்படிதான் நல்லனே, பேசணும். கொஞ்சம் இருங்களேன், இல்ல மாஸ் ரெண்டே கொஞ்சம் இருங்க. நாள்ல உழைக்காமையே ரெண்டே நாள் த்ரிஷா, அதேங்க, இதெல்லாம் 2 நாள் தான். உழைக்காமையே இல்ல வேற அதான் சொல்றேன், எதுவுமே அந்த பேச முடியாது. உழைக்காம எப்படி 2 நாள்? இப்போ இப்படியே என்ன 2 உங்க நாள் உங்க பேசுங்க த்ரிஷா இருங்க, த்ரிஷா. உங்க விஜய் வந்து இருங்க யோ இருங்க, உங்க யோ விஜய் நீ டைவர்ட் ஆகாதயா, அவர் கேக்குறது பதில் சொல்லியா. இல்ல இருங்க, விஜய் இல்ல விஜய் வந்து உழைக்காமையே இவ்வளவு ஃபர்ஸ்ட் இடம் சூப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் அப்படின்றீங்களே, இன்னொருத்தர் பேரெல்லாம் எடுத்து போட்டுக்கிறீங்களே, அது எப்படி வந்தது? உழைக்காமையே வந்துச்சா? சரி, அதான் உழைக்கல, கடந்து போங்க, அதான் நான் கடந்து போங்க ப்ரோ, ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தப்ப எல்லாருக்கும் விமர்சனம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. அப்ப அரசியல் கட்சியே திறந்துக்க தேவையில்ல நீங்க, புரியுதா? அரசியல் கட்சிக்கு வந்தப்ப விமர்சனம் இருக்கதான் செய்யும், அந்த விமர்சனத்தை எடுத்துக்குங்க. உழைக்கிறோம் உழைக்கல, சரி அது நீங்க சொல்றீங்க, உங்க பாயிண்ட் ஓகே. சரி விடுங்க, இன்னும் 2 நாள்ல ரிசல்ட் தெரிஞ்சு ஓட்டு போடுறாங்களா, மக்கள் ஓட்டு போடலன்னு அந்த தெரிஞ்சிடும். கான்பிடன்ட் தான், அந்த அதான் கான்பிடன்ட் சொல்றேன். உங்களை வந்து ம், இல்ல அந்த அந்த கான்பிடன்ட் தான் உங்களை வந்து எங்கேயோ எடுத்து நிக்க. நல்ல விஷயம் தானே. சரி சரிங்க ஐயா தளபதி, அவர் ஜெயிக்கலன்னா சிஎம் ஆகலாம் தற்கொலை பண்ணிக்குவீங்களா? ரஜினி அரசியல் ஆரம்பிக்காதப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஐயோ நான் 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 அந்த கட்சியே இல்லையா. ரஜினி கட்சியே இல்லையா? அதுல எந்த கட்சி நீங்க? ரஜினி எங்கேயா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அமுதா சரி, டிஎம்கே ஏய் நடுவில் அமுதா 10 வருஷம் ஜெயிக்கலையா, அப்ப ஏய் நீங்க அமுதா தற்கொலை பண்ணிட்டீங்களா? அமுதா அமுதா கேக்குதாடா? சொல்லு கபில். ரஜினி கட்சி ஆரம்பிக்கல. ஆனா எதுக்குடா நீ உட்காந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னு ஏன்டா இன்ன வரைக்கும் கத்துறீங்க? சரி, நீங்க ரஜினி கட்சி நீங்க விஜய் ஆரம்பிச்சாங்க கவர்கிட்டு இருக்கீங்க. இன்னும் புரியல, விஜய் ஆரம்பிச்ச கட்சியா? சரி ஓகே, அப்ப ரஜினி அது பைத்தியக்கார கூட்டம், அது ரஜினி கட்சி விஜய் கட்சின்றது ஆரம்பிக்கல. பைத்தியக்கார கூட்டம். எல்லாம் அவரு கட்சி சூப்பரா ஆரம்பிக்கல, இருக்கு. அவர் வச்சது இயக்கம், மக்கள் இயக்கம், புரியுதா? அது இன்ன வரைக்கும் இருக்கு. அவர் கட்சி ஆரம்பிக்கல. நீ கட்சி ஆரம்பிச்சில்ல, எங்க ஆனா தேர்தல் கபிலா, வாக்குறுதி சொல்றா பாப்போம். ரஜினியை கூப்பிட்டு வந்து இவ்வளவுதான் சரிடா, ஐயா நீ விட்டு தேர்தல் போயிட்டீங்களா? வாக்குறுதி சொல்றா, நீங்க தான் கட்சி ஆரம்பிச்சிட்டல, தேர்தல் வாக்குறுதி சொல்லு பாப்போம். அதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லியாச்சு. என்ன மயிர்ல சொன்னியாச்சு, எங்க ஒரு 4 சொல்லு மக்களுக்கு பாப்போம். சொல்லியாச்சு. நான் உன்கிட்ட எங்க ஒரு சொல்லணும் 4 அவசியம் சொல்றா இல்லை. பாப்போம். நான் சொல்லணும் உன் அவசியம் இல்லை. கேண்டிடேட் என்கிட்ட வந்து ஓட்டு கேட்டான், நான் சொல்றேன் கேளு. உன் ஏண்டா கேண்டிடேட் என்கிட்ட வந்து ஓட்டு கேட்டான், என்னடா உன் தேர்தல் வாக்குறுதின்னு கேட்டா, அதை பிரிண்ட் பண்ணிக்கோம்ல பாத்துக்கங்கன்னு போறான். இதுதான் நீங்க பண்ற இதால அதே மாதிரி நீங்க அதே மாதிரி பண்றது. டிஎம்கேவும் வந்து என்கிட்ட ஓட்டு கேட்டான். இந்த டிஎம்கே 4 வருஷம் நீ இந்த 4 சொன்னது வருஷம் என்னடா கிழிச்சிங்கன்னு கேட்டேன், அவன் பாட்டுக்கு போயிட்டான். சரி, என்ன கீச்சிருக்காங்க? அதான் சரி, நீ சொல்றேன், நீ 3 வருஷமா வந்து என்ன என்ன கிழிக்க கீச்சிருக்க? போறன்னு சொல்லு. சரிடா, டிஎம்கே ஒண்ணும் கிழிக்கல. டேய் இல்லடா, டிஎம்கே ஒண்ணும் கிழிக்கல. நாங்க டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் கட்சி என்ன 3 வருஷம் பண்ணோம்னு கட்சி ஆரம்பிச்சு என்ன கிழிச்சிருக்கீங்க? வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னு சொல்லுவேன். என்ன வந்ததுக்கு அப்புறம்? எது நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா? ஆட்சிக்கு ஆமா வருவீங்களா? ஆமா. டேய் இன்னுமாடா நம்பிட்டு இருக்கிற? அது புதைச்சாச்சுடா, அவன் செத்துட்டான்டா. டிவிகே கட்சியே செத்துருச்சுடா. அதான் நம்பிக்கை வைக்கலாம்டா, மூட நம்பிக்கை வைக்க கூடாது. மூட நம்பிக்கை. ஒரு ஒரு சண்டையே போடாம ஒரு நார்மலா ஒரு டாக் ஒண்ணு பண்ணி, சரி ஓகே நீங்க வந்து சரி ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன், சரி இவன் வந்து என்ன செஞ்சிருவான், என்ன தேர்தல் வாக்குறுதி என்னடா கேட்டா, அதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லியாச்சு, அங்க பாத்துக்க. இந்த திமிர் புண்டை இருக்குல்லடா, இந்த திமிர் புண்டைக்கு தான் விஜய் நேத்து முட்டி போட வச்சது, புரியுதா? 2 நாள் தான் இதே மாதிரி. அதான் முட்டி போட்டு மண்டி போட்டு நாய் மாதிரி நடந்து வந்தான் தெரியுமா, முட்டி போட்டு. 23 எலெக்ஷன் எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு? அதுக்கப்புறம் நாளைக்கு 5 மணியோட முடியுதுடா அமுதா. இல்ல ஓட்டு எண்ணிக்கை ஓட்டு போடுறது அது மே 4. அது மே 4. நான் சொல்ல ஓட்டு போடுறது 23ஓட முடியுதுல எலெக்ஷன். ஓட்டு 6 மணிக்கு மேல 24டா. ஓட்டு போடுறது 24ஆம் தேதிடா. அததான் சொல்றேன், ஓட்டு போட்டு அன்னைக்கு முடியும்ல, அதுக்கப்புறம் ஸ்பேஸ்ல பாப்போம், ஜாலியா இருக்கும். அது வரைக்கும் ஜாஃபா அமைதியா இருப்போம். அப்ப 25ஆம் தேதி அன்னைக்கே நீங்க பேசி கிழிச்சிருவீங்க அப்படித்தானே? 24ஆம் தேதி ஓட்டு போட்டு 25ஆம் தேதி இது பண்ணிடுவீங்க அப்படித்தானே? தேர்தல் முடிய வரைக்கும் விஜய் போட்டு அடிப்பையா? அடிங்க, தாராளமா அடிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு மேட்டர் புரியாம இருக்கீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்டா அமுதா, இப்ப 24ஆம் தேதி ஓட்டு போட்டு புரிஞ்சிருச்சு, கபிலனுக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு. இப்ப நீ ஓட்டு போட்டு என்ன அப்படியே அடுத்த நாளே வந்து கிழிச்சிருவீங்க அப்படித்தானே? அப்படிலாம் சொல்லப்பா, அங்க எலெக்ஷன் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், அது சொன்னேன். என்ன ஃப்ரீயா இருப்பீங்க? வந்து வழக்கம் போல ஃபேன் ஃபைட் பண்ணுவீங்க. 24ஆம் தேதி ஓட்டு போட்டு அன்னைக்கு 5 மணிக்கு அப்புறம் உங்க புத்தியை நாங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிரோம்டா. அப்பயும் நீங்க ஸ்பேஸ் போடுவீங்கல்ல?
மக்களே லிசன்ல அப்ப எங்க இருக்கிறவங்களுக்கு சைடும் ஏதாவது தேங்க்ஸ் புரியுதா? லிசன்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது புரியுதா? அவன் அவன் எந்த அளவுக்கு முட்டா பையன்றது இதுல நல்லா அவ்வளவுதான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கூடிய 2 பேர் சேர்ந்து சிரிப்பாங்களே. டேய் புரியுது. இன்னும் உனக்கு புரியல பாத்தியா? நம்மளாண்டா சொல்றாங்க தற்கொலை தற்கொலை தற்கொலை. அப்படியே சொல்ல வேண்டியதான் ப்ரோ. முட்டாள். ஒண்ணுமே பண்ண முடியல உங்களால. ஸ்பேஸ டேய் போட்டு முட்டா பையல நாங்க டேய் நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்? டேய் முட்டா பையல கேளு. ஸ்பேஸ போட்டு டேய் எதையுமே சாதிக்க முடியல. 24 டேய் சாமி எல்லாம் இன்னும் கும்பிட்டு எதுவுமே காலையில வெள்ள சாதிக்க சட்டை போட்டு முடியல. அண்ணனோட காஸ்டியூம் போட்டு போய் ஓட்டு போட்டு 24 நெகட்டிவா தேதி. நெகட்டிவா எந்த விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியல. ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஜூன் 15 மாத்திட்டாங்களாம் கேஸ. இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு இருந்தா உங்களுக்கு சூப்பரா வந்திருக்கும். கண்டென்ட் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஜூன் 15 கேஸ மாத்திட்டானுங்க. டிவோர்ஸ் கேஸ. டேய் அமுதா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. உன் அண்ணன் எம்எல்ஏ ஆயிடுவானா? கண்டிப்பா தனியா சட்டமன்றம் போவானா? கடையோட போவோம் ப்ரோ. எத்தனை மணிக்கு சட்டமன்றம் ஓபன் ஆகும்? சொல்ல ப்ரோ, நீங்க தான் பெரியவங்க சொல்லணும். டேய் நானே எம்எல்ஏ வரல, நீ சொல்லு. எனக்கு தெரியல ப்ரோ, நீங்க சொல்லுங்க. தெரியுங்க. எத்தனை மணிக்கு காலையில சட்டமன்ற கூட்டத்தொடர் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? சொல்லுங்க தெரிஞ்சுங்க. சரி. ரெண்டாவது, சட்டமன்றத்துல போயிட்டு நீ என்ன பண்ணுவ? உன் அண்ணன் என்ன பண்ணுவான்? அது போனதுக்கு அப்புறம் தான் ப்ரோ தெரியும். லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, பாக்குறியா? பாக்கலாம், ஏதாவது சொல்லி பார்ப்போம். தம்பி தனியே சிக்குவானுங்க. டெஸ்க்கு அடியில போட்டு நல்லா வாய தேய்ச்சு தேய்ச்சு வாயில போடுறான். அப்படி தலைவர் உள்ளுக்குள்ள போகும்போது உங்க மனசு எப்படி இருக்கும்? ஏன் மனசு போனா இல்ல இவ்வளவு போராடி இவ்வளவு இது பண்ணி அவன் உழைச்சானா? டேய் இல்ல இதெல்லாம் இல்ல நீங்க இப்ப சொன்னதுனால சொல்றேன். நீங்க அப்படி சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது உங்க பார்க்கணும். எனக்கு நீங்க ஸ்பேஸ் கண்டிப்பா போகணும். சரி நீ பாரு. அவன் சட்டம் இல்லடா, அவன் ஒரு தொகுதியா ஜெயிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அண்ணன் இல்ல கேளு, ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லுங்க. அதுதான் சவால். சரி இல்லடா சொல்றதே கேளு. இப்ப அமுதா கேளு. அவன் ஒரு தொகுதியில நின்னு என்ன கிழிக்கிறான் அப்படின்றத உங்களுக்கே புரிய போகுது. கிளாஸ் எடுக்கவோ இங்க பொதுமக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. கிளாஸ் எடுக்க வேண்டிய ஆளு யாருன்னா இதை மட்டும் சொல்லுங்க. இப்பதான் அவர் ஒண்ணு ஜெயிப்பாரா மாட்டாரா? உங்க கணிப்பு. அவன் ஜெயிக்க மாட்டான்டா, அவன் ஜெயிக்க மாட்டான். அதுவும் இல்லையா? அதுக்கு உழைக்கணும்டா, பொதுமக்களுக்கு போய் உழைக்கணும்டா. அதுதான் இவன் செய்யவே இல்லையா? போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டுறானா? போய் உட்காந்துக்கிட்டு முட்டி போட்டு நடந்துட்டு உட்காந்துருக்கான மண்டி போய். மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கல. டேய் நீ கொள்ளை அடிக்கிற, கூத்தியா வச்சுக்கிற, அது வேற விஷயம். ஓட்டு கேட்கறது நீ மக்கள்கிட்ட எல்லாம் போனா, நீ மக்கள்கிட்ட போகாம கோயில போய் நிக்கிற. சாமியா வந்து ஓட்டு போட போது இல்ல தப்பு இல்லை. சாமியா வந்து ஓட்டு போட போது அதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. தளபதி அமுதன், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா நானும் நிறைய பேர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். தளபதி ரசிகர்கள் கிட்ட, தளபதியில விஜய் ரசிகர்கள் கிட்ட. இல்ல உங்க தலைவர் வந்து ஒரு டைம்ல ஒரு எதிரி கூட மட்டும்தான் சண்டை போடுவாரா? ஒரு 2-3 பேர் வந்தாருன்னா சமாளிக்க மாட்டாரா? எனக்கு அது ஒரு புரியல. ஒரு தேர்தல்ல உங்க தலைவரு எதிரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆளதான் பிக்ஸ் பண்ணிப்பாரா? ஒரு 2-3 பேர்லாம் வந்தாங்கன்னா சமாளிக்க தெரியாதான்னு கேக்குறேன். 2-3 பேர் வந்தா சமாளிக்க தெரியாது. கேள்வி புரியுதா அமுதன் உங்களுக்கு? இல்ல எனக்கு உண்மையிலேயே புரியல. இல்ல உங்க அண்ணன் வந்து இல்ல உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியல. இல்ல ஒருத்தர் வந்தா சமாளிப்பாரா? 2-3 பேர்னா அது என்னன்னு இப்ப 2-3 பேர் வந்தா அது என்னன்னு புரியல எனக்கு. அவங்க திரிஷா கீர்த்தி சுரேஷ் எல்லாம் போல, அவங்க அதை நினைச்சுலாம் கேட்கல. கபிலன் வேண்டாம், நான் அது மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க நான் விரும்பல. அது வந்து நந்தினி என்ன இப்படிலாம் பேசுறாரு? இதுக்கு உங்க கண்டனத்தை தெரிவிக்கலையா? இல்ல இப்ப அவர் சொன்னதுக்கு என்ன உங்க பதில்? மிஸ்டர் அமுதன் டைவர்ட் பண்ணாதீங்க. ஏங்க அவங்க பேசினப்போ நீங்க டைவர்ட்னு எதுவும் சொல்லலைங்க சார். அவங்க சொன்னது அது டைவர்ஷன், அத சொல்லுங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா? நீங்களும் விஜய் அவங்க சொல்ற தெரியாதா? சமாளிக்க தெரியாதா உங்களுக்கு?
நான் ஒரு எதுக்கு நிமிஷம் இருங்க சார். சமாளிக்கணும்? கேள்விக்கே உங்க தலைவர் மாதிரியா இருக்கிறீங்க பாத்தீங்களா தற்குறியாட்டம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சார். அவ்வளவுதான். கேள்வி இதான் கேட்டுட்டு நீங்க நான் போயிடுறேன் நானு. இப்படி பேசிட்டு போங்க. அதை விட்டுட்டு எதுக்கு நல்லவங்க மாதிரி வந்து பேசிட்டு அது யாரு சொல்லிட்டு போங்க. சரி உங்க தலைவரை திட்டணும்னா பத்தி திட்டிட்டு பேசுறேன். போங்க. சரி திட்டினாது 2 நாள் தானங்க திட்டிங்க, திட்டிட்டு போங்க. சார் உங்களை மாதிரி சொர்ண கட்டி என்னால இருக்க முடியாது சார். கேள்வி அவ்வளவுதான் கேட்டுட்டு பதில் அவ்வளவுதான். சொல்லுங்க இது சார். எவ்வளவு டீசென்ட் இல்ல ஆரம்பிச்சீங்க உங்க எப்பா. இல்ல நீங்க வந்து நல்லவங்க, நாங்க தற்கொலை ஒருத்தவங்க சொன்ன கட்டுன்னு பப்ளிக் ஆமா நீ தற்கொலை பேசுறீங்க. தான், டிவிக்கே தற்கொலை தான், இதுல என்ன டவுட் இருக்கு? டிவிக்கே கபில் தற்கொலை நம்ம தான். கபில் இன்னும் 2 days என்ஜாய் கபிலன் சார் என்ஜாய் யுவர் அவர்கிட்ட செல்ஃப். கொஞ்சம் மியூட் போட முடியுமா? ஏன்னா நான் கேட்கிற கேள்வி மத்த கீழே இருக்கவங்களாவது வந்து கபிலன் கேட்டுக்கிட்டோம். நீங்க கேட்டாலும் அவன் பதில் சொல்ல மாட்டான், மியூட் போட்டிருக்கிறேன், கேட்டுங்க. இல்ல இல்ல விஜய் வந்து சினிமா ஆகட்டும் இல்லைன்னா வந்து அரசியல் ஆகட்டும் அவர் வந்து ஃபிக்ஸ் பண்றது ஒரே ஒரு எதிரியை தான் ஃபிக்ஸ் பண்றாரு. பிஜேபியை வாயை திறக்க மாட்டாரு, ஏடிஎம்கேனா வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, மத்த சீமான் கட்சினா கூட நான் எதிரினா ஒரே ஒரு ஆளு தான் ஃபிக்ஸ் பண்றாரு. அதே மாதிரி சினிமானா அவர் ஒரே ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அஜித்தை தான் வந்து, ஏன்னா 2 பேரும் சேம் லெவல் அந்த பீரியட்ல வந்தனால அவரை மட்டும்தான் அவரை டார்கெட் பண்ணி இவங்களோட விஜயோட ரசிகர்களும் ஆகட்டும் அஜித் ரசிகர்கள் தான் நிறைய கார்னர் பண்ணது நான் பார்த்திருக்கேன். நான் மற்றபடி வேற எதுவும் அஃபென்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லல, நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். ஏன்னா அவங்க கிட்ட மட்டும் ஒரு ஆள் கிட்ட மட்டும் தான் போய் போறாங்களே தவிர 2-3 பேர் வந்தாங்கன்னா அவங்களால சமாளிக்க முடியல, ஜர்க் ஆயிட்டு ஏதாவது போயிடுறாங்க. இல்லைன்னா வந்து ரஜினி சார் மாதிரி ஏதாவது வந்தாங்கன்னா அவங்க வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. அறிக்கை மட்டும் அறிக்கையும் வந்து ஆதவர்ஜனை பேசுனதுக்கு அதோட கமக்கமா இருந்துட்டாங்க. ஏதோ அதுக்கப்புறம் வந்து இல்ல நான் என்ன பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனாக்கா வந்து விஜயம் சப்போர்ட்டுக்கு வரல. அப்ப வந்து அவர் வந்து எதிரின்னு ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு 2-3 பேர் வந்தாருன்னா சமாளிக்க தெரியாதான்னு கேட்கிறேன் நான் இந்த கேள்விக்கு. யாராவது இருந்தா, ஏன்னா என் தளபதி அமுதனால பதில் சொல்ல முடியல, ஏன்னா அவர் தலைவர் மாதிரி நானும் தற்கொலைன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால அப்படியே மீதி பேசிக்கங்க. யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு அந்த சந்தோஷமா பதில் சொல்லிட்டு போங்களேன். பேசியாச்சுல, சந்தோஷமா ஜாலியா இருங்க. கபில் வா நம்ம பேசுவோம். நம்ம லேடிஸ் எல்லாம் என்னத்த சொல்றது, ஏன் நம்ம பேசுவோம் கபில். ladies கேட்டாலும் பேச இல்ல மாட்டீங்களா? என்ன இல்ல சொல்ல கபில் அவங்க கேக்குறதுல என்ன கபிலும் லாஜிக். இல்ல இது கபிலன் கலைஞர் அவங்களுக்கு இருக்கும்போது கொடுத்தது ஜெயலலிதா லாஜிக்கா தான் தான் இருக்கு. எதிர்த்தாங்க, இப்ப அவங்க கேட்டது இப்ப ஜெயலலிதா நான் வேற இருக்கும்போது மாதிரி நான் கலைஞரை மட்டும் கேட்கிறேன். தான் எதிர்த்தாங்க. இருங்க. ஒரே ஒரு ஆளை இல்ல எதிர்க்கிறாங்கன்றாங்க. சட்டமன்ற இல்லடா தேர்தல் வரும்போது இல்லடா மோடியை இல்லடா எதிர்க்க முடியும். இருடா நீங்களே ஒரு சொல்லுங்க செகண்ட் கபில், பேச. அவங்க இரு சொல்றது பேச, எதுவுமே லாஜிக்கே இரு இல்ல. பேச விடு. இப்ப டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கு, அப்ப ஆளுங்கட்சியை எதிர்ப்பாங்க. அப்புறம் வந்து என்ன ஒரே ஆள் எதிர்க்காரு சரி இப்ப நான் உனக்கு மத்தியில கேட்கிறேன், மத்தியில பேச ஆளுங்கட்சி இருக்கலாம், மத்தியில ஆளுங்கட்சி பிஜேபி அது எதுக்குதான் பார்ப்போம். 29ல மாசு பார்ப்போம் bro. இருங்க. 29 இருடா. 24ல அப்ப உங்க அண்ணன் ஏங்க வாய மூடிட்டு போனாரு? எங்கன்னே அப்ப வந்து டிஎம்கே நாங்க அப்ப வந்து எங்க அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. எப்ப தேர்தல்ல போட்டியிடணும் அதெல்லாம் அவங்க தலைமை முடிவு எடுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம முடிவு எடுக்க முடியாது. தெரியல. எங்க பிஜேபி எதிர்த்து ஏதாவது பேசினா மறுபடியும் ட்ரௌசர் உருவிடுவாங்கன்ட்டு பயமா உங்க அண்ணனுக்கு. சூப்பர். டவுசர் உருவணுமா? நல்ல கூட்டு என்ன வந்த என்ன ஒரு மாதிரி. பெண்மணி டவுசர் உருவணும். நல்ல பெண்மணியா இருக்கீங்க. ஆமா டவுசரை சார், நான் நல்ல உருவணும். பெண்மணி ஏண்டா தான். நான் டவுசரை அவங்க என்ன உருவீங்க. ஏண்டா டேய் டவுசரை உருவீன்றீங்க. விஜய் ரசிகர் கிடையாது. கபிலன் ஜாலி தான். நான் நல்ல பெண்மணி டேய் தான். அசிங்கமா பேசுற டவுசரை போறாங்க. இங்க ஏங்க பாருடா. அவங்க தாங்க டவுசரை மக்கள் பொண்டாட்டிய உருவாங்க. டா, அவன் மேடையில இப்ப பெண்கள் தினம் மாதர சங்கம் பெண்கள் தினம் அன்னைக்கு உட்காந்து கட்டின விஜய் பொண்டாட்டிய ஒருத்தலன்றான். அது உனக்கு இதா தெரியல? இல்ல அவர் தளபதி, அப்படி சொல்லல, இல்ல அவர் நீங்க அப்படி இருங்க சொல்லல. இருங்க தளபதி, இந்த இருங்க பிரச்சனை கொஞ்சம் எல்லாம் இருங்க. அவ்வளவு இல்ல ஒர்த்து இருங்க இல்லைன்னாரு. இருங்க தளபதி கொஞ்சம் இருங்களா. இல்ல நீங்க எதை பார்த்துட்டு மயங்கி போய் விஜய் ரசிகரா ஆவனீங்க? அவருடைய நடிப்பா, இல்ல அவர் ஆக்ஷனா, இல்ல அவர் 100 பேர் அடிக்கிறாங்க? மடக்குதி, இருங்க அவனோட மாஸ்கே, மடக்குதி. தயவு செஞ்சு அவ்வளவுதான். அமைதியா இருங்க மாஸ்கே. நீங்க சொல்லுங்க மாஸ்க் தளபதி. ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. நீங்க நீங்க சொல்லுங்க தளபதி, நீங்க சொல்லுங்களேன். எதை பார்த்து மயங்கி அவருக்கு ரசிகர் ஆனீங்க, அவர் தொண்டன் ஆனீங்க? இல்ல நாங்களாம் முன்னாடி டிஎம்கே சப்போர்டர் தான். அந்த இப்போ ஒருத்தர் பேச பாருங்க மடக்குதின்னு. இல்ல இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் வேணாம். இங்க வெறுப்பாயிருச்சு. பாருங்க, டைவர்ட் ஆகாதீங்க. அதுல ஒரு கேள்வி இருக்கு. டைவர்ட்ல அதாங்க பதில். என்ன பதிலு? என்ன பதிலு? சம்பந்தம் இல்லாம ஒருத்தவங்க திட்டினாங்களா, அதனால சரி அப்படின்னு சப்போர்ட் ஆயிடுச்சு. அதனால போனீங்களா? Okay. அதனாலதான். அப்ப தற்கொலை சொல்றதுல பிரச்சனையே இல்ல. ஏன்னா தற்கொலை தான் அந்த மாதிரி வந்து பேசுவாங்க. நீங்க வந்து கொள்ளையடிச்ச கொள்ளையடிக்கிறது வந்து சகஜம் தானே ப்ரோ நமக்கு. அது ஒண்ணும் தப்பு இல்லையா? சரி மத்தவங்க நீங்க யாரு? மக்கள் பணத்தை நீங்க யாரு? சரி சரி ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். கபிலன் எனக்கு மைக் கொடுத்ததுக்கு எனக்கு கடைசி வரைக்கும் பதில் வராதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அவன் சொல்ல மாட்டான், அவன் சொல்ல மாட்டான், அவன் சொல்ல மாட்டான் கடைசி வரைக்கும். கபிலன் அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா 100 பேர் சேர்ந்து வந்து அடிப்பாரு அவரு. 100 பேரை இவரு ஒருத்தர் அடிப்பாரு. ஆனா அன்னைக்கு சைக்கிள் ரஜினில என்ன பண்ணுவாரு? 10 பேருக்காக ஒரு நிமிஷம் எனக்கு 2 பேரும் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அவனை டீல் பண்ணிப்பேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க, இன்டர்வியூ மட்டும் பண்ணாதீங்க, இருங்க. டேய் அமுதா மைக் ஆன் பண்ணிக்கடா. ஊர்ல இருக்கிறவன்லாம் கொள்ளடிக்கிறான்டா. சரி ஓகே, உன் அண்ணன் சம்பாதிச்சான், வரேன்ரா. உன் அண்ணன் சம்பாதிச்சான்ல, உன் அண்ணன் என்னடா கணக்கு எடுத்துக்கிறான்? 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்காமா? அவ்வளவுதான் இருக்கு. அப்படியா? அப்படியா? 250 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் சம்பளம் உச்சத்தை விட்டு வரேன். சரி ப்ரோ, நம்ம ஸ்டாலின் அவர்
இங்க பாரு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வரமாட்டேன். நான் இல்ல இழுத்த ப்ரோ, இழுப்புக்கு முதல்ல பதில் சொந்த சொல்லிட்டு கார் அதுக்கப்புறம் இல்ல, 10,000 தான் அக்கௌண்ட்ல இருக்கு ப்ரோ. அது நீங்க அக்கௌண்ட்ல ஒத்துக்கிறீங்களா? வந்து டேய் அதை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். அதை இரு ஒத்துக்கிறீங்கன்னா வரையிற அடுத்த கேள்வி இரு போவோம். இரு நான் கேட்கறது விஜய். உன்ன ஒரு கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லு. உன் கட்சி சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லு. திமுக நீ கேள்வி கேட்டியா? இல்ல அதிமுக ப்ரோ, கேள்வி கேட்டியா? நான் கேக்குறேன் பிஜேபி கேள்வி அதுல கேட்டியா? உங்க கருத்து இல்ல என்னன்னு இல்ல இல்ல கேக்குறேன். வரையிறு. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். இங்க பேர் எனக்கு அதை விஜய் கேட்க தான் மாட்டீங்க. டார்கெட். விஜய் தான் கேள்வி கேட்பேன். உனக்கு சொல்ல பதில் சொல்ல வக்கு இருக்கா இல்லையா? நான் ஸ்டாலின் சார் வந்து 10,000 வச்சிருக்கேன். அது உங்க கருத்து என்னன்னு கேக்குறேன். ஏண்டா ஸ்டாலின் நான் 500 கோடி சம்பளம் வாங்குறேன், 2000 கோடி பிசினஸ் விட்டு வந்திருக்கிறேன், நான் கரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன். ஸ்டாலின் உட்காந்து எல்லா மேடையில உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாப்புல. நான் அதெல்லாம் கேட்கல ப்ரோ. 10,000 3 அக்கௌண்ட்ல இருக்கு, நீங்க வருஷமா நம்புறீங்களான்னு இங்க கேட்டேன். பாரு, 3 வருஷமா சிம்பிள் உன் ப்ரோ. அண்ணன் இதே மேட்டர் தான் சொல்லிட்டு இருக்கிறான். 3 வருஷமா உன் அண்ணன் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறான். நான் உச்சத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு 500 கோடி பிசினஸ் இருக்கு, 1000 கோடி பிசினஸ் இருக்கு, ஒரு படி மேல இப்ப 2000 கோடி பிசினஸ் இருக்குன்றான். நான் என்ன கேட்கறேன், நீ தேர்தல் இதுல போயிட்டு நீ என்ன நாமினேஷன் பண்ண, உன்னுடைய சொத்து வழக்கு எவ்வளவு கணக்காட்டின? 410 கோடி தான் எனக்கு சொத்து இருக்கு. இன்னும் கம்மியா இருக்கும் போல. வரையிறு 410 கோடி தான் சொத்து இருக்கு, எனக்கு 2 லட்ச ரூபா தான் எனக்கு வந்து இது இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பெத்த பொண்ணுக்கு, பெத்த பையனுக்கு, அம்மாவுக்கு, பெத்தவங்களுக்கு, அப்பாவுக்கு, அப்பனுக்கு நான் கடன் கொடுத்துருக்கிறேன்றான். ஸ்டாலின் இந்த மாதிரி கடன் கொடுத்துருக்கேன்னாப்லையா? இல்ல ஸ்டாலின் போய் உட்காந்து உதயநிதி ஸ்டாலின் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன். நான் கேட்கறது லாஜிக்கோட கேட்கறேன்டா. நான் முட்டு கொடுக்க தான் ப்ரோ சொல்றேன். அவர் 10,000 எப்படி கடன் கொடுப்பாரு? நீங்க கேட்டீங்க அவர் கொடுத்திருக்காரானே. 10,000 வருஷம் கடன் கொடுக்க அங்க சரி. திமுக நியாயமா இல்லடா, அதிமுக நியாயமா இல்லடா, விஜய் பத்தினியா? இப்ப சொல்லு எனக்கு. வந்துட்டேன் சொல்லு. இவங்க நியாயம் இல்ல, அவங்க நியாயம் இல்ல, அவங்க தப்பான கணக்காட்டுறாங்க, பொய்யான கணக்காட்டுறாங்க. சரி, விஜய் புண்டாமாவோ யோகியனா? சொல்லு எனக்கு. என்ன ஒரு வேர்டு? 2 days என்ஜாய் சொல்லு. நீ சொல்லு. டேய் இப்ப யாரையும் திட்டுறது இல்ல, ஜாலியா இருங்க. டேய் ஓடாத, ஓடுகளித்தனமா ஓடக்கூடாது. கேக்குற பதில் சொல்லிட்டு போ. அப்படியே கத்துக்க வேண்டியதான். சொல்றது கேளு. மெயினா வந்தது நீங்க வந்து இந்த 2 நாள் ஜாலியா இருக்கீங்கல்ல, சொல்லலாம் போவாங்க. நாங்க ஜாலியா இருக்க போறது மே நாள் டீ கேக்கு பாலு அன்னைக்கு ஜாலி பாருங்க. அப்ப பாருங்க ஜாலியா மிரட்டுறீங்க. ஐயோ ஐயோ விஜய் எப்படி போயிட்டு பயந்தாங்க. நேற்று சவனப்ப தலையில விட்டு கிருக்கலாம் பாத்தியா? அதுல விழுகாது போலயே. என்ன பண்றது? பயப்படாத, கடலூர்ல நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். தைரியமா அவனை வர சொல்லுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது போலயே. கடலூர் பார்த்து பயப்பட வேணாம், அவனை வர சொல்லு. தைரியமா ஆம்பளையா இருக்கு. மிரட்டிட்டு இருக்கீங்க. இல்ல தளபதி, தோல்விதான். விஜய் வந்து ஒருத்தனுக்கு பயப்படுறானா இல்ல கடலூர்னால பயம் வருதா? சொல்லிட்டு அதுவே அவங்க வைஃப் சொன்னா இவன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அசிங்கமாயிடியா ஒத்து இல்லன்னு சொல்றான். அவர் வந்து அவங்க வைஃபவே சொல்ல கட்டத்துல அவர் வந்து இந்த பிரச்சனை ஒரு சொல்லுவாங்க. ரொம்ப மோசமாயிடியா, அர்த்தமே வேற மாதிரி ஆயிடியா. ஒத்து இல்லன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கே பிடிக்கலாம். அது அவங்க பர்சனல் போன சொல்ல முடியாது. பர்சனல் 4 செவத்துலயா வெளியே வந்துச்சுன்னா பர்சனல் இல்லையா? அது பேரு அதான் சொல்றேன். அவங்க பிரச்சனை கல்யாண மண்டபத்துக்கு அது என்ன பர்சனலா? அவங்க ஃப்ரெண்டா வந்தாங்க. சரிடா. அடே அமதா கேக்குதா? விஜய் யோகியமா பத்தினி அவன் கூட்ட கூட ஜாலியா இருக்கான். இவன் ஏன் பையன் அவனை அவ்வளவுதான். அப்படியே பேசிட்டு இருங்க 2 நாள் ஜாலியா என்ஜாய். பைத்தியார கூதிய ஊட்ட விட்டு வெளில சொல்லிட்டான். ஆமா, அவனால அப்பாட்டி விட ஊரை சுத்தினான். ஆமா, பொண்டாட்டி விட்டா பசங்களை வெளில விட்டு பைத்தியார் கொஞ்சம் பேர் பண்ணாரா? நீயே மொத்த பொண்டாட்டி கட்ட கூதி தமிழ்நாடு மக்கள் வந்து ஊம்பி தள்ள போறியா? ஓட்டு போறவங்க கூட ஊர் மேய்ச்ச கூதி அவன் விஜய் பொண்டாட்டி விட்டு கூத்தியா கூட போன கூதியாளர்களாம் தமிழ்நாட்டு மக்கள் பைத்தியார் கூதி கிடையாது. நாங்க என்ன பேசுண்டா எங்க ஊம்பாட்டிடா அப்படிதானே பேசுவோம். கூத்தியா கூட போனவெல்லாம் மொத்த மரியாதை கிடையாது. கூட்டம் இது உங்க ஏரியாவுக்கு வந்தாருன்னா அது வேடிக்கை தான் பார்க்க முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஓம் பண்ணாரு அவர் காஞ்சிபுரத்து வந்து ஊம்பி தள்ளாரு. பொட்ட அவன் வரவே இல்லடா. அவன் பொட்ட மாதிரி பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறான்டா. பொட்டடா அவன். திரிஷா பாவாடைக்குள்ள வந்து வெளில எடுக்க சொல்லு. பொட்ட நாய் அண்ணா போட்டான் அந்த பொட்டை. நானும் ஒரே கேள்வி என்ன கேக்குறேன், அண்ணா போட்டு போட்டீங்க அண்ணா போட்ட பொட்டை
பப்ளிக் அண்ணா அண்ணா பேசுறீங்க. ஐயோ அதுவும் பின்னாடி கவர் போட்டோ யாரு யாரு? கூத்தியா நம்ம ஸ்டாலின் ஐயாவா? அப்ப ஓகே. ஆமாடா நான் யார் வேணா கவர் போட்டோம்டா போட்டோல நான் ஸ்டாலின். சொல்றத கேள்டா. கூத்தியா கூட போன புறம்போக்கு அண்ணா போட்டோ என்ன தூக்கி போட்டான்? அண்ணா போட்டோ போட்டா நான் காஞ்சிபுரம் வந்தானா போட்டேன் எங்க போனா சொல்லு. த்ரிஷா பாவாடைக்குள்ள இருந்து வெளில வர சொல்லு முதல்ல. என்ன கபிலன் அண்ணா போட்டோ போட்டா இங்க காஞ்சிபுரத்து வரணும் கபிலன். டிஎம்கே வந்தாங்க. இந்த பொட்டை எங்க த்ரிஷா கூட போனா? இல்ல அவன் கூட கூட பேசுறான்னு அவனுக்கு மட்டும் தனியா மியூட் போட்டேன். அது கூட தெரியாம பேசிட்டு இருப்பான். சரி கபிலன் அண்ணா போட்டோ போட்டா காஞ்சிபுரம் ஃபர்ஸ்ட் வரணும் கபிலன். இதான் தமிழ்நாட்டோட அரசியல் நியதி. அவன் எங்க போனா நீ சொல்லு. அண்ணா ஊம்பரத்துக்கு இடத்துல அந்த அண்ணா போட்டவ அது பதில் சொல்லு கபிலன். நீங்களா சொல்லுங்க. அவனா சொல்ல மாட்டான் அழுகுறான். நீ சொல்லு கபிலன். கொள்கை தலைவர் சொல்றவர் அவன் எப்பேற்பட்ட பொட்ட நாயா இருப்பான் பாருங்க. இந்த பிரியாணில எல்லாம் போடுவாங்க அதே மாதிரி அவர் கட்சிக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறாரு. நான் ஒரு எடிட் பண்ணணும்ன்றது அந்த எடிட் ஒருத்தர் பண்ணிட்டாருங்க. என்னன்னா முட்டி போட்டு நடக்க போது ரஜினி அஜித் சூர்யா கால விடுற மாதிரி எடிட் போடணும்னு நினைச்சேன். சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதை கரெக்டா ஒரு ஆள் இறக்கி விட்டாப்ல. சூப்பர்யா சூப்பர்யா. பரவாயில்ல. இப்பதான் பய பசங்க நம்ம ட்ரெண்டுக்கு இப்பதான் நம்ம என்ன யோசிப்போமோ அந்த லெவலுக்கு இப்பதான் யோசிக்கிறாங்க. என்னடா முத கருத்து ப்ரோ? ஒரு சரியா கபிலன் நீ என்ன பண்ணு கபிலன்? ஏடிஎம்கே போடு கபிலன். டிஎம்கே போடாது, பிஜேபி போடு, நாம் தமிழர் போடு. இந்த பொட்ட நாய் எல்லாருக்கும் போடாது கபிலன். யாருக்கு போட்டாலும் வினோத் வந்து நிற்பான். யாருக்கு வேணா போடுங்க. ஆனா விஜய் கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்கன்னா நான் பிரச்சாரமே பண்ணிட்டு